ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு கிச்சன் vlog மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஏன்னா நேற்று தான் நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மினிமலான வெசல்ஸ் வச்சு தான் நான் என்னோடய கிச்சன் மெயின்டைன் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, நான் வந்து அதில் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ஜென்யூனாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ வாஸ் அ பர்சன், எனக்கு வந்து க்ளீனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், க்ளீனாகவும் இருக்கணும், அண்ட் என்னோடய டைமை நிறையா கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் நிறையா பணம் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபுல்லாத்தையும் செலவு பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து ஒரு கம்மியாக தான் இருக்குன்னா அந்த மணிக்குள்ளே தான் நம்ம மேனேஜ் பண்ண பார்ப்போம். ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை, அந்த ஸ்கில் வந்து நமக்காகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளும் நம்ம மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட கம்மியான வெசல்ஸ் இருந்தாலே அதில் தான் நம்ம யூஸ் பண்ணணுன்னு சொல்லி பார்ப்போம். நிறையா இருந்தால் தான் ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி க்ளீன் பண்ணுறது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு அதில் நிறையா நமக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ யூஸ்வலாக வந்து நான் எல்லா பொருளையுமே மல்டிபர்பஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மினிமலிசமில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பிகாஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மேக்ஸிமம் ஒன்ஸ் தான் வந்து நான்வெஜ் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரே வெசில் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறனால எனக்கு வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்கும் ஒரே வெசில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மேபி உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வெசல் மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஏன்னா நான் போன டைம் போஸ்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் வெஜ் நான்வெஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அண்ட் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டால் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கெஸ்ட்டெல்லாம் வந்தாலும் இதே தான், பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வைக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்றனால எனக்கு இது போதுமானதாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 10 பேர்லாம் வந்ததே கிடையாது. அப்படி யாராவது வந்தாலும் கண்டிப்பாக குக் பண்ண முடியாது, கண்டிப்பாக வெளியில் தான். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து என்னோடய கிச்சன் இருக்கிற நிலமை. பார்க்குறதுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் லெஸ் தென் 5 to 7 minutes வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். பிகாஸ் அதெல்லாம் அப்போ தான் யூஸ் பண்ணது. அண்ட் மெயின்டெனன்ஸில் எனக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த வேலையை வந்து பண்ணுறது தான். மொத்தமாக மிஸ் பண்ணி நான் இதுதான் என்னோடய ஷெட்யூல், இந்த டைமில் தான் நான் வெசல் வாஷ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்பப்போ இருக்கிறதெல்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு அது தேவையும் கூட, உடனே தேவைன்னா அதை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஜேர்னலிங் பற்றி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில, பட் நான் கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து அந்த ஹேபிட் இருக்குது. இஃப் யூ ஆர் அ ஓவர் திங்கிங் பர்சன், இல்லைனா உங்களுக்கு நிறைய ஒரு ஆக்டிவான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜேர்னலிங் இல்லைனா எழுதுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா இந்த மாதிரி எழுதுறதோ இல்லைனா ஃபிசிக்கல் விஷயங்களோ பெருசாக நம்ம பண்ணுறதே இல்லை. லைக் ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி போயிடுச்சு. எனக்கு வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கெலாம் வந்து எழுதுனாதான், என் கைப்பட எழுதணும், என் கைப்பட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எனக்கு அதில் பழக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால் நான் எல்லாமே வந்து எனக்கு எழுதி பார்த்து அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் முடித்ததுக்கப்புறம் வீடு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. எப்போவுமே நைட்டு ஒரு 5 minutes நான் ஸ்பெண்ட் பண்ணி ஹால் ரீசெட் வந்து பண்ணுவேன். விச் இஸ் லைக் ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட்டோ ஏதோ இருந்தால் லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் நாளைக்கு மார்னிங் வரும்போது ரொம்ப கேஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போல்லாம் ரொம்ப டிராஃபிக் அதிகமாகிடுச்சு, அங்கே வர்ற சவுண்ட் வந்து இங்கே கேட்கும். அண்ட் இட்ஸ் 9 o'clock. நான் யூஸ்வலி டெய்லி 9 o'clock வந்துட்டு இப்போ ஒரு 4 days வந்துட்டு லைவ் பண்ணிகிட்ருக்கேன். 10 minutes மட்டும். அது எதுக்காகனா லைக் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம், எனக்கும் அது ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கும் அது ஹாப்பியாக இருக்கணும். லைக் யூ கேன் ஷேர் எனிதிங். என்கிட்ட என்ன பேசணும்னு நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இது மெயினாக வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது, அதனால தான் நான் இந்த வேலையை வந்து பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 9 o'clock கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அது ஏன்னா நான் அந்த டைமில் தான் அந்த vlog எடுத்தேன். ஸோ அதனால் அதை இங்கே ஆட் பண்ணி சொல்கிறேன். நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு 9:30 10னா என்னோடய குழந்தைய வந்து தூங்குறதுக்கு நான் பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அவன் தூங்கிடுவான். ஸோ அந்த டைமில் வந்து நான் அவனுக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கெட்யூல் தான். அவங்கள அப்படி பழக்கப்படுத்தணுன்னா அவங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ தட் நம்மளுமே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். என்னைக்காச்சும் தான் நைட்டு ரொம்ப பண்ண முடியாமல் தூங்க முடியாமல்
அதுதான் என்னைக்காவது தான், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே நான் அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டேன். ஸோ அது எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரியில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் ரெஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மார்னிங் எந்திரிச்சோடனே நான் நேற்று வந்து ஏதோ கொட்டிட்டேன். ஸோ அதனால் அதை மட்டும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறேன். எதையுமே ரொம்ப நாள் வச்சுட்டு ஒரு 5 days ஒன்ஸ் அந்த மாதிரிலாம், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்லாம் நான் நினச்சதே கிடையாது. இதுதான் நான் யூஸ் பண்ணுற லிக்விட். ஆக்சுவலி இது வந்து உடனே வந்து ஒரு 5 minutes, ஆக்சுவலி இது ஃபோம் மாதிரி வரும். ஃபோம் வந்தோடனே ஒரு 5 minutesல க்ளீன் பண்ணால் நம்ம தேய்க்கவே தேவையில்ல, ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அண்ட் இதையுமே அப்படியே இந்த ட்ரே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் என்னோடய கிச்சனில் வச்சுருக்கிற ஒரே ஒரு டெக்கார் பீஸ் அப்படின்னா இந்த ட்ரேவும் இதில் இருக்கிற புத்தா ஸ்டாச்சுவும் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், என்கிட்ட ஒரு டெக்கார் பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் என் மைண்ட் வேறு எங்கேயும் போகாது. நீங்கள் எப்போ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் மற்ற பொருள் வாங்குறத கம்மி பண்ணுவீங்க. எனக்கு வந்து இந்த பீஸ் இருக்குது, நம்ம கிச்சனில் வந்து ஒரு டெக்கார் பீஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறனால தான் நான் வந்து இந்த ஏதாவது கார்னர் ஸ்டாண்டோ இல்லைனா வந்து இந்த அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி ஷெல்ஃப்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்காமல் இருக்கிற காரணம் என்னென்னா, ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஒன்லி ஒன் டெக்கார் பீஸ் ஐ ஹாவ். ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் இதெல்லாம் வாங்கவே கூடாது, சும்மா ரொம்ப பிளெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. எல்லாத்துலேயும் வந்து அளவாக இருந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது நம்ம நிறையா இந்த மாதிரி ஒரு லூப் ஹோலில் மாட்டி நிறையா வாங்காமல் இருப்போம். அண்ட் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெக்கார் பீஸ் வாங்கினீங்கன்னா, நான் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 5 சென்சரி ஆர்கன்ஸ் தான். லைக் டேஸ்ட்டு, லைட்டு, லைக் ஐஸு, டச், அந்த மாதிரி ஸ்மெல், அந்த மாதிரி. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டெக்கார் பீசஸ் யோசிச்சு பாருங்கள். ஃபார் சே நான் வந்து இங்கே வந்து எல்இடி லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணி போட்டுக்கலாம் தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்லா, அது போட்டால் கொஞ்சம் மூடே எனக்கு கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூதிங்காக இருக்கிறனால அது வந்து நம்மளை கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து எந்த சென்ஸாக வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, என்னோட பார்க்குறத வந்து அது கொஞ்சம் நல்லா வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டெக்கார் பீசஸ் யோசிச்சு பாருங்கள். லைக் ஒரு ஸ்மெல்லுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேண்டில்ஸோ இல்லைனா லைக் பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி, ரூம் டியோட்ரண்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட ஸ்மெல்லை வந்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த லைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன், வேணும்னா கண்டிப்பாக வாங்குங்க. ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெக்கார் பீசஸ் யோசிச்சு பாருங்கள். அண்ட் மார்னிங் பார்க்குறதுக்கு என்னோடய கிச்சன் இப்படி தான் எம்டியாக ப்ளெயினாக இருக்குது. அண்ட் ஹானஸ்ட்டாக இப்படி தான் நான் டெய்லி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது. பிகாஸ் நிறையா அதை நிறையா ஹேண்டில் பண்ணி திருப்பி அதை எடுத்து வச்சு அதுக்கு இது எனக்கு எவ்வளவோ பெட்டராக ஃபீல் ஆகுது. அண்ட் போன வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணி இந்த மைக்ரோ கீன்ஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அது கூட நேச்சுரலாக இது வந்து கோகோனட்டோட ஷெல்லேருந்து பண்ணுறேன். இப்போ அது வளர்ந்துருச்சு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எனக்கு நான் சாப்பிட்றதுக்காக, பேபிக்காகவும் பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோடய vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபைனலி ஐம் கோயிங் டு ஹேவ் மை காஃபி அண்ட் இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ. அண்ட் மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாதிரியான கண்டென்ட்க்கு எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, இந்த ஜேர்னி இல்லை மினிமலிசம் ஜேர்னி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.